திராவிடம்னா என்னன்னு கேட்டாலே உடனே கேட்டா எப்படிங்க, அதெல்லாம் நீங்க அறிஞர்கள்ட்ட தான் கேட்கணும்னு சொன்னார். யாரு பேர்லயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சார் நீங்க சொல்லுங்க சார், திராவிடம் என்னங்க நீங்க இப்படி பண்ணா எப்படிங்க? அதெல்லாம் வந்து திராவிடவர்களே, அது வந்து அது நம்ம என்ன பண்ணணும், அது வந்து அறிஞர் இடத்துல நீங்க கேட்கணும் அப்படிங்கிறாரு. நீ திடீர்னு செங்கோட்டையை போட்டு கடிச்சிட்டு இருக்காரு. நான் கூட பேஸ்புக்ல போட்டேன், என்ன டபிள்யூ பாத்துட்டு வந்துட்டாரா, மான மரியாதை எல்லாம் பேசுறாப்புல. யோ செங்கோட்டையா நீ என்ன பண்ண, நான் என்ன கேட்கிறேன், நான் ஏன் அமைச்சரவை இவர் என்னமோ மக்கள் ஓட்டு போட்டு சிஎம் ஆன மாதிரியும், இவர் அமைச்சரவையில் இவர் செங்கோட்டையன் இடம் கொடுத்த மாதிரியும் ஒரு சீனு. யோ செங்கோட்டையா எனக்கு தெரியாதா, நீ வந்து எப்படி கஷ்டம் வாயா போயாங்கிறாரு. என்னடா இது புத்தி தோத்தர போறன்னு தெரிஞ்சு போச்சு, புத்தி பேதலிச்சு போச்சு போல. யோ நீ என்ன அதெல்லாம் யாரோ ஒருத்தர் ஏதோ விஜய்னு சொன்னோடனே வேற அந்த இன்னொரு நடிகை பேரை சொல்றான், சொன்ன உடனே அதெல்லாம் கெட்டிக்காரரு, அதெல்லாம் பயங்கரமான ஆளு. அடுத்து சொல்றாரு, நீ அமைச்சரவையில் இருக்கும் போது என்னென்ன செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கிற, நீ ஏதாவது சேட்டை கொடுத்தா எடுத்து விடுவேன். இதெல்லாம் எங்கேயோ கேட்டிருக்கேன் இந்த மாதிரி டைலாக். அப்ப நீ வாலண்டரியா என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன்னா, உன் அமைச்சரவையில அக்கிரமம் பண்ணிருக்கான், அது உனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா, அத நீ எதிர்த்து கேட்கிற ஒரு நல்ல ஆட்சியாளரா இல்லாம உன்னை எதிர்த்து அதை வச்சு மிரட்டுறதுக்கு அனிட்ரா பண்ணிருக்கிற. உன் நிலைமையை பத்தியா, செங்கோட்டையனை அனிட்ரா பண்ணாதான் எடப்பாடி பழனிசாமி இப்போ